இல்லையோ முதல்ல கத்துக்கங்க. ஒரு புஸ்தகம் வாங்கியிருக்கோம், தப்பு ஃபர்ஸ்ட் தப்பா தான் வரும், முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதுல சொல்லியிருப்பா எப்படி விளக்கு பூஜை பண்ணணும்னு. புரியுதா? அப்படி தெரியலாம் கூட கோயில தான் நான் இருப்பேன், என்கிட்டே வந்து கேளுங்க. புரியுதா? அப்போ விளக்கு பூஜை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. மாசத்துல முதல் பூஜையோ அதே மாதிரி பௌர்ணமி நல்லா ஞாபகம் வச்சு. அப்படி சப்போஸ் நீங்க பண்ண மறந்துட்டீங்கன்னா பௌர்ணமியில பண்ணணும். நல்லா ஞாபகம். பௌர்ணமி தான் சுபிக்ஷம் இருக்கிறதுலே. அமாவாசையில பண்ணவே கூடாது. சில பேர் சொல்லுவாங்க அமாவாசை நிறைஞ்ச நாள், பௌர்ணமி தான் நிறைஞ்ச நாள், அமாவாசை எப்படி நிறைஞ்ச நாளா வரணும்? கருத்தாக தான் வரணும். அது எப்படி நிறைஞ்சிருக்கணும் எனக்கு புரியல. அமாவாசையில எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஒரு கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, பணம் கொடுக்குறதோ, அது பண்றதோ. ஏன்னா அது பித்திருக்குள்ள நாள். அமாவாசை இருட்டுல எந்த வேலையும் பண்ணனாலும் சுபிக்ஷமா இருக்காது. அதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சு. அமாவாசையில தொடங்கினீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்காது. அதனால அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விளக்கு பூஜை பண்றதுனால உங்க குடும்பங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கும். ஆடி மாசத்துல பூஜை பண்ணா என்ன தெரியுமா? நம்ம பண்றது ஆடி மாசம் இல்லையா? நீண்ட ஆயுள் கிடைக்கும். இங்க வந்தவாளுக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஒரு மாசத்துல விளக்கு பூஜை பண்ணும்போது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? அப்ப இன்னைக்கு கோயில எவ்வளவு பேர் உட்காந்து பண்ணும்போது சாட்சா பரமேஸ்வரியே நமக்கு மேலே அனுகிரகம் பண்ணுவாங்க. நம்ம வேணா இப்ப நமக்கு தெரியாது இப்படி அப்படின்னு பேசின்னு இருக்கோம், ஆனா அது அம்பாள் பாத்துட்டு இருக்கோம். அம்பாள் பாத்துருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதான் உண்மையை நினைக்காதீங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்தி நிறையா இருக்கு இல்லையா? பிரம்மஹந்திரன் பேரு. நம்ம தலைக்கு ஒரு 2 ஜானுக்கு மேல அம்பாள் இருந்தனே தான் இருப்பா. புரியுதா? அதனால இந்த விளக்கு பூஜை ரொம்ப உத்தமம். இந்த விளக்கு பூஜை இவ்வளவு பேர் நீங்க வந்து இருந்து எல்லாரும் லாஸ்ட் டைம்ல தான் சொல்றீங்க, போன் பண்ணி மெசேஜ் பண்றீங்க, அப்பதான் போன் பண்றீங்க எல்லாரும். நானும் எப்போ சொல்லியிருந்தாங்கிறேன், அந்த டைம்ல தான் டோக்கன் வேணான்றீங்க. தப்பு இல்லை, இருக்கிறது கொடுத்துட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்கணும் இல்லையா? இங்க நம்மளுக்கும் அந்த மாதிரி இட வசதி வேணும் இல்லையா? எல்லாருக்கும் கோயில, அதுவும் நம்ம கோயில திட்ட ஒரு 1.5 வருஷமா நடுவில் பண்ணல நிறைய ப்ரோக்ராம்னால. இப்ப கூட பண்ணது இருக்குன்னா அடுத்த மாசம் நம்ம கோயில்ல பாலாலயம். நல்லா ஞாபகம் வச்சுன்னா அடுத்த மாசம் நம்ம கோயில்ல 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே காலைல கணபதி ஹோமம், மத்தியானம் அன்னதானம், மாநில சாயங்காலம் சாமி புறப்பாடு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே சரியா? அதை தொடர்ந்து 16, 17 பாலாலயம். 16 காலைல கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம். 16ஆம் தேதி சாயங்காலம் அவசியம் வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க பிள்ளையார பார்க்க முடியாது மூலவரை. புரியுதா? அதுக்கப்புறம் அத்திமலையில தான் பார்க்கணும் 17 காலையில இருந்து. அதுக்கப்புறம் பாலாலயம் பண்ணிடுவோம். 16ஆம் தேதி சாயங்காலம் தான் எல்லா சாமியும் நீங்க பார்க்கலாம். புரியுதா? அதுக்கப்புறம் உபாசனம் சொல்லிடுவா. சாமியோட பவர் எல்லாம் அத்திமலையில ஏற்றிட்டு சுவாமி எடுத்து ஓரமா வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். திருப்பணி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நம்ம கோயில் கும்பாபிஷேக வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வர 17ஆம் தேதி. அதனாலதான் இந்த விளக்கு பூஜை விட்டுறக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நம்ம இதை பண்ணது. நல்லா நான் இன்னைக்கு வந்தாலும் ஒரு பெரிய புண்ணியம். புரியுதா? எத்தனையோ பேர் இப்பெல்லாம் வந்து இப்ப கூட எனக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போன் பண்ணாங்க, டோக்கன் இருக்குமா வந்துடுங்க பைக்ல. இப்பெல்லாம் இருக்காதுமான்னு. அதாவது இன்னைக்கு வந்தவாளுக்கு அவருக்கு என்ன பண்றது? 10 பேரால உட்கார முடியாதுதான், வேற வழி இல்லை, உட்காந்துதான் ஆகணும். புரியுதா? பசிக்குன்னா சாப்பிட்டுதான் ஆகணும். மாதிரி பலன் வேணும்னா உட்காந்துதான் ஆகணும். புரியுதா? அதனால இதெல்லாம் ஒரு பெரிய கடாட்சம். இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ண போறீங்க. நாளைல இருந்து நான் உட்காந்து இருக்க போறீங்க இல்ல. நீங்க பாட்டு 2 மணிக்கு கதாச்சுன்னா ஆசை கூட்டு போயிடும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் இருந்து இன்னைக்கு இந்த விளக்கு பூஜையை பண்ணி உங்க கையால, இதனால எத்தனை பலன் தெரியுமா? நீங்க பண்ற பூஜை உங்க குடும்பத்தை காப்பாத்து, பின்னாடி இருக்கிற சந்ததி காப்பாத்து, வாழை வாழையாக பின்னாடி வரவா அத்தனை பேரையுமே காப்பாத்து இல்லையா? அந்த மாதிரி இந்த விளக்கு பூஜை ரொம்ப விசேஷமானது. இப்ப விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரும் பாலாலயத்துக்கு வந்துருங்க. அடுத்த மாசம் விளக்கு பூஜை. இப்ப எல்லாரும் கற்பூரம் காமிச்சு முடிச்சு விளக்க வந்து ஆவாகனம் பண்ணிடலாம். சரியா? எல்லாரும் கையில கற்பூரம் எடுத்துக்கணும். கற்பூரம் எடுத்துக்கிட்டீங்களா? கற்பூரம் எடுத்துக்கீங்களா? கையில கற்பூரம் பிரிச்சு வச்சுக்கிட்டீங்களா? பிரிச்சு வச்சுட்டீங்களா? எல்லாரும் ஏத்துலாமா? எல்லாரும் ஏத்துக்குமா? ஓம் சர்வம் மங்களே ஜெய சர்வார்த்தநாதே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணோ ஸ்துதே. ஓம் கௌரி மாய பரிகார நக்ஷத்ரே